ஹலோ ஏஐ டூல்ஸ் 2025ல் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ் என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் டாப் 5 என்னென்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்லேருந்து சிஇஓ வரைக்கும் இந்த 5 டூலையும் எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாருமே ChatGPT மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஏஐ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் கிடையாது. ஒவ்வொரு யூஸ் கேஸுக்கும் ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டூல்ஸ் எல்லாருமே மாஸ்டர் பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக 1 by 1 சொல்லி தர போகிறேன். இந்த லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்கிறது ChatGPTக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற Qwen. இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அலிபாபா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி ஜாக்மாவோடது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா Qwen வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வரும். Qwenன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த chat.qwen.ai இருக்கும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ChatGPTக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் நான் இதை சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மாடல்ஸ்லாம் இருக்கும். ஒன்று வந்து 235 பில்லியன் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கான்டெக்ஸ்ட் விண்டோ, அதாவது நீங்கள் கொடுக்குற இன்புட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாடல் அதுதான். ஸோ இது எதுக்குன்னா பவர்ஃபுல் மிக்சர்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ். அடுத்தது இருக்கிறது தான் Qwen 3 30 பில்லியன் பெராமீட்டரில் இருக்கிற ஒரு ரீசனிங் மாடல், அதுவும் ரீசன் பண்ணும். ப்ளஸ் வந்து 32 பில்லியன் Qwen 2.5 மேக்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போது இந்த எல்லா மாடலுமே ஃப்ரீயாக விட்டாங்க. இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆப்பாகவும் இருக்குது, ஃபோனில் யூஸ் பண்ணிக்கோங்க. டேட்டாலாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா ChatGPTயுமே உங்கள் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Qwen வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. நீங்கள் Qwen வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக இல்லை உங்களுக்கு எப்போயாவது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சினாரியோவை யூஸ் பண்ணுறீங்கனாக்கா Qwen யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம், இமேஜ் அப்லோட் பண்ணலாம், வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஆடியோவும் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னா, திங்கிங்னு ஒன்று இருக்கும். ஸோ திங்கிங் வந்து எதுக்குன்னா கம்ப்ளீட்லி ஃபார் ரிசர்ச் பர்பஸ்க்கு தான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38,912 டோக்கன்ஸ் வந்து இன்புட்டாக வந்து நீங்கள் மேக்ஸிமம் லென்த் கொடுக்கலாம். அடுத்தது வந்து சர்ச் வந்து பர்ஃபெக்ட்லி ஃபார் வெப் சர்ச் சூப்பராக பண்ணணும் இந்த Qwen மாடல்ஸ். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட் அண்ட் இமேஜ் ஃபார் சைபர் பங்க் லைன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் ஜென்ரேஷனுக்குள்ளே வேணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ வீடியோ ஜென்ரேஷனும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஜென்ரேஷன் வந்து கெஸ்ட் மோடில் சப்போர்ட் இல்லை. நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்னடா இது ChatGPTக்கு பதிலாக இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த காசுமே செலவு பண்ணாமல் ஒரு ஹை குவாலிட்டி ரிசர்ச் இல்லை ஒரு அசிஸ்டண்ட் இருக்கணும்னா அது Qwen தான் பெஸ்ட்டு. அவுட்புட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் 5th பொசிஷன். ஸோ 4th பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான டூல். அது வந்து நோட்புக் LM. ஸோ இந்த நோட்புக் LM நான் ஏன் வந்து ரெஃபர் பண்ணுறேன்னா, இது முக்கியமாக நீங்கள் செல்ஃப் லேர்னராக இருக்கீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் டாபிக் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நோட்புக் LM வச்சு ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, என்ன நோட்புக் LM மட்டும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட்புக் LMல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேட்டா செக்யூர்டாக இருக்கிறதுக்காக அவங்க ரேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய டேட்டாவை கொடுத்தீங்கன்னா ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஏஐ வந்து உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை நீங்கள் எப்போ கொஸ்டின் கேட்டாலும் ஒரு ப்ரொஃபஸர் கைண்ட் ஆஃப் திங் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி ஆன்சர் வருமோ அந்த மாதிரி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும். இதில் வந்து ஆலுசினேஷனை ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆலுசினேஷன்னா என்னன்னாக்கா, ஏஐ நீங்கள் மோர் டேட்டா கொடுக்க க்ரியேட்டிவிட்டி அதிகமாகி தப்பாக ஆன்சர் பண்ணும். அதுவாக ஒன்று எடுத்துக்கிட்டு அது ஒரு ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, க்ரியேட்டிவிட்டியை கம்மி பண்ணி ஆலுசினேஷனையும் கம்மி பண்ணுறதுனால அவுட்புட்டோட அக்யூரசி அதிகமாக இருக்குது. ஜஸ்ட்டு நோட்புக் LM அப்படின்னு LMனு கொடுத்தீங்கன்னாக்கா அது கூகுளில் வரும். ஸோ கூகுள் நோட்புக் LM அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரை நோட்புக் LMனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இருக்கும் கெயின் நியூ அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் எனி டாக்குமெண்ட். இதில் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற வீடியோ இல்லை டாக்குமெண்ட்டை ஈஸியாக ஆடியோ, அதாவது பாட்காஸ்ட்டாக மாற்றிடலாம். இன்னொன்று வந்து சேட்பாட்டை வந்து உங்களுடைய சோர்ஸ்லேருந்து மாற்றிக்கிறது. அதாவது இதுக்கு பேர் ரேகுன்னு தான் சொல்லுவாங்க. பட் நோட்புக் LM வந்து பர்ஃபெக்டாக அதுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நீங்கள் டாக்குமெண்ட் ஆர் சோர்சஸ் மட்டும் கொடுத்தா போதும், அது கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்புறம் உங்களோட இன்சைட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது படிச்சிருப்பீங்க, அந்த இன்சைட்டை நீங்கள் இதில் ஷேர் பண்ணி நீங்களே வந்து அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கிரியேட்
நோட் புக்குன்னு ஒன்று கொடுக்குறேன். இதில் என்ன மாதிரி இன்புட்லாம் வந்து கொடுக்கலாம்னாக்க கூகுள் ட்ரைவில் கூகுள் டாக்ஸாக கொடுக்கலாம், ஸ்லைடாக கொடுக்கலாம், இல்லை வெப்சைட்டாக கொடுக்கலாம், இல்லை யூடியூப் இதாக கொடுக்கலாம், இல்லை காப்பி டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூப் போயிட்டு நம்மளோட தி ஏஐ டூட் சேனல்லே வந்து இப்போ கடைசியாக போட்ட ப்ராம்ப்ட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க, தி ஏஐ டூட். ஸோ நான் அப்படி போடுறேன். ஸோ இந்த வீடியோ தான். ஸோ பரவாயில்ல, சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்லேயே வருது. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் எடுத்துக்கிட்டு நோட் புக் எல்எம்மில் என்ன பண்ணுறேன்னா யூடியூப் லிங்க் கொடுங்க. நீங்கள் நிறைய இன்புட் சோர்ஸ் கொடுக்கலாம். இதில் நான் யூடியூபோடது கொடுத்து ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். கொடுத்து இன்சர்ட்டுன்னு கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும்னா அந்த யூடியூப்பில் இருந்த டிரான்ஸ்கிரிப்ட் எல்லாமே மாறி ஒரு ரிசோர்ஸாக மாறிடும். நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தனோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்ட்ரக்சர் ஆகி உங்களுக்கு ஒரு நோட் புக்கில் வந்துடும், சேட்டில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நான் சும்மா கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, அது கேட்கறதுக்கு முன்னாடி இங்கே 3 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப்னு. நான் இப்போ அந்த மைண்ட் மேப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ மைண்ட் மேப் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னா அது மைண்ட் மேப்பை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல டீப் டைவ் கன்வர்சேஷன் ஜென்ரேட் பண்ணுறேங்க. இந்த இடத்துல ஆட் நோட்ஸ் வேணுன்னா கொடுத்துக்கோங்க. அதுவே நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோம். வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல்ஸ் எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏஐ டெவலப்மெண்ட் நம்ம வீடியோவிலேருந்து எடுத்து தான் அது தரும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நான் தமிழில் பேசினது எல்லாமே இங்கே தமிழில் இருக்கும். ஹலோ ஏஐ டூட்ஸ், இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏஐ ஜேர்னியில் ரொம்ப முக்கியமானது இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதை பற்றி ஸோ இந்த அப்படியே தமிழ் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி இங்கிலீஷாக மாறி இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். வாட் இஸ் ப்ராம்ப்ட்னா என்ன, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட், யூசர் ப்ராம்ப்ட், சிஸ்டம் ப்ராம்ப்ட், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நான் கொடுத்த வீடியோவிலேருந்து வந்த டேட்டா இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு நிறைய ரிசோர்ஸ் உங்கள் கம்பெனியில் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிளோடு வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே அந்த வீடியோவில் நான் பேசினது தான். கிரியேட் அண்ட் ஆடியோ ஓவர்வியூன்னு இருக்குல்ல, நீங்கள் இந்த இடத்துல என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் நோட்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எந்த நோட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஃபார் ரோல், டி ஃபார் டாஸ்க், அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு சும்மா கன்வெர்ட் டு சோர்ஸ்னு கொடுத்தேன்னா அது சும்மா சோர்ஸ் ஆகும். இங்கே நீங்கள் நிறைய கொடுங்க, நான் ஒரு சும்மா இந்த வீடியோக்காக 2 மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அதையுமே சோர்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், மைண்ட் மேப் மாற்றலாம், ஆடியோவாக மாற்றலாம். இந்த மாதிரி ரிசோர்ஸ் உங்களோட நீங்கள் எடுக்கிற நோட்ஸே திருப்பி ரிசோர்ஸாக கொடுக்கலாம். இது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், ஹை அக்யூரசி ஆஃப் அவுட்புட் வரும். ஸோ 4th நோட் புக் எல்லாம். ஸோ 3rd வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் ஏஐ ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது கூகுளில். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறது. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறத யூஸ் பண்ணாலே நீங்கள் ஏஐ லிவரேஜ் பண்ணியே நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஏஐ ஸ்டூடியோ வந்து நான் இப்போ சொல்லித்தரேன், கூகுள் ஏஐ ஸ்டூடியோ. ஓகேவா? இப்போ நான் கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது வந்து டெக்காக இருக்கீங்களோ நான் டெக்காக இருக்கீங்களோ இந்த ஏஐ ஸ்டூடியோவில் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை வந்து யூஸ் பண்ணோம். அதில் என்னென்ன பண்ணலான்னாக்க நீங்கள் சம்வாட் எதுலையோ ஸ்டக் ஆகிட்டீங்க, இல்லை அந்த ஸ்டக் ஆனதில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, நீங்கள் டேரெக்டாக போய் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண தெரில, இல்லை குவென்னை யூஸ் பண்ண தெரில, அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஏஐ ஸ்டூடியோவில் ஸ்ட்ரீம்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்னு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீமில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்ககிட்ட டவுட் கேட்கும். ஆடியோவும் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஷேர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுலேயே கேட்கலாம், என்னென்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அலோ வைல் விஸ் த சைட், அதாவது நம்ம பேசுகிறதெல்லாம் அதுக்கிட்ட கேட்குறதுக்காக நம்ம சொல்கிறது. எனக்கு கண்ணில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா உன்னால்? என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க. கண்ணில் வந்து எனக்கு எப்படி வெப் சர்ச் பண்ணணும்னு தெரியல, அது எப்படி பண்ணணும்னு சொல்லி தரீங்களா? வெப் சர்ச் பண்ணா ரொம்ப சிம்பிள். நீங்க குவென்ல இருக்கிற சர்ச் பார்ல ரிவ்யூ அதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குவென் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டுபிடிச்சு கொடுக்கும். சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டெஸ்ட் மேட்ச் அப்படி நான் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ கூகுள் ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு அது ஒர்க் ஆகுது. நான் இதோட ஸ்ட்ரீமை முடிச்சு எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்க ப்ரௌனி ரெசிபி இல்ல
இதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன். அது வந்து தப்பாக ஏதாவது புரிஞ்சுக்கிறது, இல்லை ஆடியோ தப்பாக வர்றது, அதுவே ஏதாவது எடுத்துக்கிட்டு பேசுறது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஆடியோ குவாலிட்டி, இன்புட் அவுட்புட் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஏஐ ஒர்க் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல பிசிறு தட்டினாலும் அது தப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுவே ஒன்று தாட்டை எடுத்துக்கிட்டு தப்பாக ஆன்சர் பண்ணுறது. ஸோ குவென்னில் வந்து வெப் சர்ச் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அது சூப்பராக சொன்னிச்சு. இதை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா எக்ஸல் ஷீட்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் தேவைப்படுது, இல்லை உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராம்ப்டே அடிக்கலாம். நான் சும்மா வாய்ஸ் எனேபிள் பண்ணேன், நீங்கள் ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ தேர்டு வந்து கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. ஸோ இப்போ செகண்ட் வந்து ரொம்ப முக்கியமான டூலு என்னன்னாக்க, இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான அந்த ஏஐனா என்ன பவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. அது என்னன்னாக்க நோஷன். ஓகேவா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த டூலில் வந்து அப்சஸ் ஆகிட்டேன். நான் இப்போ காலையில் ஏஞ்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேங்கிறத அதுவே ஆட்டோமேட்டிக்காக டீபக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த நோஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இதில் வந்து உங்களோட டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணலாம். நோஷன் வந்து இமெயில் அண்ட் கேலண்டர்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களால் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த நோஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. நோஷனோடைய ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் இருக்கும், டெஸ்க்டாப் அப்ளிகேஷனும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நோஷனை வந்து இப்போ வந்து வெப் ப்ரௌசரில் சொல்லித்தரேன். அதில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதையே எடுத்து நீங்கள் ஃபோனு இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் பண்ணுங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குல்ல லெஃப்ட் சைடில், இது எல்லாமே என்னுடைய ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இதில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்குதுன்னா ஏஐ மீட்டிங் நோட்ஸ் எடுக்கிறது, நோஷன் மெயிலு, நோஷன் கேலண்டர், இது எல்லாமே இப்போது புதுசாக வந்திருக்குது. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்னதான், இப்போ ஒரு பேஜ் இருக்குன்னா நீங்கள் ஆட் நியூன்னு கொடுத்தா போதும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஒரே நிமிஷம் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட் நியூன்னு கொடுக்குறேன், எம்டி பேஜ்னு கொடுக்குறேன். இதில் என்ன டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணலாம், ஏஐ கிட்ட பேசலாம். இப்போ நான் ஏஐ கிட்ட பேசணும்னா ஏஐ டூட் தமிழ் சேனல் வீடியோ அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் டாப்பிக்கு. இப்போ இதுக்கு ஒரு கவர் இமேஜ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கிறேன், ஐக்கான் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ ஐக்கான் வந்து இந்த ஐக்கான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏஐ கிட்ட பேசணும்னா ஸ்பேஸ் கொடுத்தா ஏஐ வந்துடும். ஜென்ரேட் ஸ்கிரிப்ட் ஃபார் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா ஏஐ வந்து திங்க் பண்ணிவிட்டு இந்த நோஷனில் வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். லிமிட்டட் ஏஐ யூசேஜ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கொஞ்சம் தான் இருக்கும். நோஷன்லாம் நீங்கள் வந்து பே பண்ணியே யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் நோஷன் ரொம்ப முக்கியமான டூல். எல்லாருமே அந்த சாட் ஜிபிடி அதுக்குள்ளேயே இருக்க வேணாம். அதர் தேன் சாட் ஜிபிடி நிறைய டூல் இருக்குது. அதில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது நோஷன். ஓகேவா, ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன எப்படி எல்லாத்தையுமே சொல்லிடும். ஓகேவா, சொல்லிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வேணும்னா அக்செப்ட் பண்ணி இதை டாக்குமெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நோஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது. இதில் நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை விட முக்கியமானது, ஆல்ரெடி நிறைய பேர் இந்த நோஷன் யூஸ் பண்ணுறவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாக்க அவங்களுடைய ரிசோர்ஸஸ், அவங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோஷன் வந்து ரொம்ப முக்கியமானது எதுனா, உங்களோட டீமை மேனேஜ் பண்ணுறது, உங்களோட டாஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட ஃபைலு, உங்களோட டாக்குமெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான். ஸோ இந்த நோஷனில் வந்து நான் இப்போ அக்செப்ட்னு கொடுத்துட்டேனாக்க இவ்வளோ தான். இப்போ இந்த இதை நான் எவ்வளோ நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஏஐ இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும். ஈவன் தோ நீங்கள் ஏஐ டூலை சாட் ஜிபிடியோ இல்லை மற்ற டூலை யூஸ் பண்ணாலும் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நோஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் வந்து நான் சொன்னது அந்த கோல் ட்ராக்கர் வைக்கலாம். ஒரு ஹேபிட் நீங்கள் வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நெக்ஸ்ட் 21 days வந்து நான் மார்னிங் காலைல ஜிம் போகிறேன், இல்லை காலைல நான் வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்க இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணலாம் ஆல் கோல்ஸ். நான் சும்மா இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு குவார்ட்டர் அந்த மாதிரி நான் ஒன்று செட் பண்ணிக்கிட்டு டேஸ் அன்டில் டியூ அந்த மாதிரி நான் ஒன்று செட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் செட் பண்ணிட்டு என்னோட பை ஸ்டேட்டஸ் சொல்லலாம், பை கோல்ஸ், மை கோல்ஸ் பற்றி சொல்லலாம். இது எல்லாத்தையுமே கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கனாக்க நான் என்ன பண்ணுறேன்னா மை கோல்ஸ் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். பாருங்க, ஆல் கோல்ஸ் எல்லாமே வந்துச்சா, டன்னுன்னு கொடுத்துருங்க. ஸோ எல்லா கோல்ஸுமே வந்துடும். ஓகேவா, நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ கோல் ட்ராக்கர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேவா,
இது எல்லாமே வந்துடும். என்னென்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோலையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரலாம். இப்போ நான் வந்து ஜிம்முன்னு கொடுத்துக்கிட்டு நாட் எட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்து டியூ டேட் வந்து ஒரு 21 டேஸ்னாக்க ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 21 டேஸே ப்ரியாரிட்டி வந்து ஹைன்னு செட் பண்ணிடுறேன். ஸோ இதை மெயிலெலாம் கனெக்ட் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து கோல் ட்ராக்கர். அடுத்தது ப்ராஜெக்ட் இருக்குது, டு டூ லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த டூல் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது டெம்ப்ளேட்ஸில் தான் நான் சொன்னது எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஜிம்முன்னு சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜிம்மை பற்றின எல்லாமே இருக்கும். ஸோ ஜிம் கேம்பெயின்னு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைமில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த பேஜை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்துட்டா போதும். ஆட் டு ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் என்னுடைய ப்ரைவேட் பேஜில் ஆட் ஆகிடும். கிளியராக இது? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேட்டாக சுற்றிட்டு இருக்குல்ல, இதுதான். ஸோ இந்த மாதிரி எந்த டெம்ப்ளேட் நீங்கள் படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே போட்டிங்கனாக்க இந்த நோஷனில் இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ முக்கியமான டூல் நோஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டூல் என்னன்னாக்க ஜென்ரலாக டெய்லி நிறைய ஏஐ டூல்ஸ் வருது. அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரே டூல் நீங்கள் என்ன டூல் யூஸ் பண்ணணுனாக்க ஸோ ஏஐக்கான ஹப்பு மாதிரி சொல்லலாம் இந்த டூலு. இதில் இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸாக இருக்கலாம், இல்லை பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் இந்த டூலில் நீங்கள் டெய்லியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஹக்கிங் ஃபேஸில் நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். அது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா க்ரோமில் போயிட்டு huggingface.co அப்படின்னு நீங்கள் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இதில் என்னென்னலாம் இருக்குன்னா மாடல்ஸ் இருக்கும், டேட்டா செட் இருக்கும், ஸ்பேசஸ் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு நான் டெக் இல்லைனா எனக்கு அந்த ஏஐ பற்றி எதுவுமே தெரியாதுன்னா டைரெக்டாக ஸ்பேசஸ்குள்ளே போயிருக்கோங்க. இந்த ஸ்பேசஸில் என்னென்ன மாதிரி ஸ்பேசஸ்லாம் இருக்கும்னாக்க இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இது எல்லாத்தையுமே கலந்த ஒரு கலவை தான். இங்கே என்ன போட்டிருக்கு? தி ஏஏ ஆப் டைரக்டரி. ஸோ அதனால தான் இதை நம்பர் 1 டூல்னு சொல்கிறோம். மற்ற டூல் எல்லாமே ஒவ்வொரு யூஸ் கேஸ்க்கு இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த ஹக்கிங் ஃபேஸ் போனீங்கன்னா இருக்கிற எல்லா டூலுமே இங்கேயே கிடச்சிரும். உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும், வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், கோட் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணணும், இல்லை விஷனை வச்சு ஏதோ பண்ணணும் அப்படின்னாக்க ஈஸியாக பண்ணலாம். ஒரு 3D மாடலிங்காக இருக்கட்டும், ஸ்பீச் சிந்தசிஸ், இது எல்லாமே இங்கே உங்களுக்கு ரெடிமேடாக ஸ்பேசஸாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் வேறு டாபிக். பட் இந்த ஸ்பேசஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இமேஜ் ஜென்ரேஷன் நான் கொடுக்குறேன். என்கிட்ட இதில் என்னென்ன ஸ்பேசஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். இதில் ஒரு ஸ்பேஸ் இல்லை, நீங்கள் எந்த ஸ்பேஸ் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். சம் ஸ்பேஸ் எப்போயாவது ஆக்குப்பைடாக இருக்குனாக்கா நீங்கள் மற்ற ஸ்பேஸையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போது இமேஜ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுன்னா ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட்லேருந்து ஸோ ஜென்ரேட் an image of cyberpunk lion in New York City அப்படின்னு நான் போட்டேன்னா ஸோ இது ரன் ஆகிக்கிட்டு வரும். ஓகேவா? இதில் என்னன்னாக்க ஹக்கிங் ஃபேஸில் இந்த மாதிரி நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப் இருக்குது, ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஸ்பேசஸ் இருக்குது. நீங்கள் அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட யூஸ் கேஸுக்கு தேவையான டூல்ஸ் கிடச்சிரும். இதில் ஃப்ரீ ரிசோர்ஸும் இருக்கும். இமேஜ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஹக்கிங் ஃபேஸில் இமேஜோட குவாலிட்டியை நீங்கள் இங்கே டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணால் இங்கே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எடுத்து கூட பார்க்கலாம். ஸோ நியூயார்க் சிட்டியில் ஒரு சைபர் பங்க் லயன் வேணும்னு கேட்டேன், அதே மாதிரியே வந்திருக்கு. ஸோ ஓகேவா? இன்னுமே பெட்டராக நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தனா வரும். நான் ஜஸ்ட் 1 லைன் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்பர் 1 ஹக்கிங் ஃபேஸ். ஸோ நான் அகைன் திருப்பி சொல்கிறேன், டாப் 5 ஏஐ டூல்ஸ் 2025 உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். டு அடாப்ட் ஏஐ ஒன்று வந்து ஹக்கிங் ஃபேஸ், தி நம்பர் 1 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2 நோஷனில் இந்த டாக்குமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது, உங்களுடைய ப்ரைவேட் டேட்டா எல்லாத்தையுமே ஒரு டேட்டா பேஸில் வைக்கிறது, உங்களோட டீமோட ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ், உங்களுடைய ஹேபிட் ட்ராக்கர், உங்களோட டு டூ லிஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். தேர்டு வந்து ஏஐ ஸ்டுடியோ. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு டாஸ்க் பண்ணுறப்ப டவுட் வருதோ ஸ்ட்ரீம் பண்ணி ஈஸியாக ஏஐ கிட்டேருந்து அவுட்புட் வாங்கிக்கலாம். அதில் ஒரு எக்ஸல் ஷீட்டாக இருக்கலாம், இல்லை வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், இமேஜ் எடிட்டிங்காக இருக்கலாம், எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்.
4th வந்து நோட்புக் எல்எம். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணணும். ஃபார் டேட்டா யாருக்கெல்லாம் வந்து செக்யூர்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ளஸ் எனக்கு வந்து ஏஐ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு டாப்பிக்காக யூடியூப்பில் இருக்க எல்லா வீடியோவும் அந்த டாப்பிக்கில் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லைப்ரரியாக இருக்கும். அந்த லைப்ரரி இப்போ ஏஐ கிட்ட போயிட்டு உங்களுக்கு மைண்ட் மேப் ரெடி பண்ணி தரும், உங்களுக்கு ஆடியோ பாட்காஸ்ட்டாக ரெடி பண்ணி தரும், உங்களுக்கு அது ரிலேட்டடாக சோர்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நோட்புக் எல்எம் இஸ் அ 4th டூல். 5th டூல் என்னென்னா ChatGPTக்கு ஆல்டர்னேட்டிவ். எல்லா டைமுமே ChatGPT ஃப்ரீ யூஸ் பண்ணிங்கனாக்க உங்களால் நிறைய இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியாது, குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் வராது. அதுக்கு குவன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நார்மல் சேட்டு, ஜென்ரேட்டிவ், ரீசனிங், திங்கிங், வெப் சர்ச் இருக்கும், இமேஜ் வீடியோலாம் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோவையும் ஜென்ரேட் பண்ணலாம், இமேஜையும் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் ChatGPTக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த குவன். ஸோ இந்த 5 டூல்ஸை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2025ல் இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே ஏஐயை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தி ஏஐ டூட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.